ஓகே கைஸ், நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டோம். You take the lead. டேங்க் பேடு மேலே எனக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு போயிட்டு வேலையை பார்ப்போம். வியூ ஆங்கிள் ஓகே தான். ஓகே, நான் ஸ்லீப் மாரி போயிட்டுருக்கேன். ஹெல்மெட் கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டும் பண்ண முடியல. இங்கேயே ஆல்மோஸ்ட் சில்லாக இருக்குது. ஓகே, அவன் எங்கேருந்து கிளம்புறோன்னா எட்வின் ப்ரோ வீட்டிலேருந்து, பெங்களூர்லேருந்து நேராக நம்ம சிக்மங்களூர் போகிறோம். இந்த வண்டி கொஞ்சம் பழகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். நம்ம ஈஸியர்னு வருது பாருங்கள். நம்ம பைபாஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு ரைடு ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடம் 360 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவர் பண்ணிட வேண்டியதான். விஜே சித்து பிளாக்ஸ் மாரி போயிட்டுருக்கு ரைடு. வண்டியை எடுத்து 20 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு வண்டியில் பெட்ரோல் இல்லை. நம்ம கூட வந்ததுக்கு எல்லாம் கடுப்பாகிடுறானுங்க. என்ன செய்கிறது என்னன்னு தெரில. வாங்க, ஆரம்பமே ரணகலமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். என் டேங்க் பேக் வேறு ஒரு பக்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒன் சைடாக இருக்குது. இப்போ எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு தெரியல. இதுதான் ரூட்டாக? எனக்கு என்னமோ ஆப்போசிட் ரூட்டில் போகிற மாதிரி கூகுளில் காட்டிகிட்டு இருந்துச்சு. உங்களுக்குலாம் ரூட்டு தெரியும்னாங்க, அதனால் என்னன்னு பார்த்துக்குவோம். ப்ரோ, நீங்கள் முன்னாடி போங்களா, நான் டோ பண்ணிடுறேன். அஃபிஷியலி ட்ரிப் ஸ்டார்ட். போகலாம். ஓகே, இப்போ கிளம்பிடாச்சு. க்ளவுஸ் போடல, ஏன்னா சும்மாவே இந்த கை என்னன்னு தெரில, ரொம்ப வலிக்குது. அதனால் க்ளவுஸ் போடாமலே அப்படியே கிளம்பிடுச்சு. பேசுறது வின்னாய்ஸோடு இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா இந்த ஹெல்மெட் வந்து ஆஃப் ரோட் ஹெல்மெட்டு. இதில் தான் நம்ம இப்போ வ்ளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எடிட்டிங்கில் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிடுறேன். ஆல்ரெடி 443 ஆகிடுச்சு. உங்களுக்கு தான் தெரில டிஸ்பிளே. ஏன்னா எனக்கு கேமில் வந்து ரொம்ப குட்டியோண்டு தெரியுது. ஏன்னா சூப்பர் விஷனில் வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப சின்னதாக தெரியுது. இந்த ஹெல்மெட்டில் வைசர் போட்டால் க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணால் எனக்கு கரெக்டாக அந்த இப்படி வந்து மறைச்சிடுது கண்ணுக்கிட்ட. கிளட்சி சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். சிட்டியில் ஓட்டுறதுக்கு பக்கவாக இருக்குது. ஆனால் 75, 76 இந்த 80 அபோவ் போக மாட்டேங்குது வண்டி. ஹைவேயில் தான் செக் பண்ணணும். நம்ம சிட்டியில் ஓட்டுறோம் வண்டி. பைக் எடுத்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்கிட்ட ஓட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 620 நேற்று பார்த்ததா ஞாபகம். ஏன்னா இதில் வண்டி எடுக்கும்போது நம்ம விளாக் ஆரம்பிச்சிருப்போம்ல, 4 கிலோமீட்டர் பார்த்தா தெரியும். மேபி ட்ரிப்பு வைக்கணும். ட்ரிப் வச்சுட்டு தான் அடுத்து என்னென்னு பார்க்கணும். ஓகே, திருப்பி நல்ல ரோடு வந்தோமா, திருப்பி ஆஃப் ரோடு ஓட்ட வேண்டியது. ஒன்ஸ் நீங்கள் வண்டி வாங்கி, இந்த வண்டி ஏதோ ஒரு வண்டி நீங்கள் வண்டி வாங்கி எப்படி இருக்குது ஆஃப் ரோடு, ஆன் ரோடு, அர்பன் க்ரூஸ் எல்லாமே இந்த பெங்களூர் ஓட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நம்மள இருக்குது. ஏன்னா நம்மளை போட்டு அடுத்து எடுத்துக்கிறேன். நான் லாஸ்ட் லாக் ஏற்கனவே பெங்களூர் போனது எடுக்கல, காரில் வந்திருந்தோம். அதுக்கே நொந்து போயிட்டோம். இப்போ 2 வீலர்னால ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா இன்னும் நம்ம எங்கேயோ பின்னாடி, உங்களுக்கு தெரியுதா தெரியல, எவ்வளோ ஃபாக் லைட்ஸ் தெரியுதா?
ரொம்ப பேக்கில் வந்துட்டுருக்கணும் நம்ம. டிராஃபிக்கை ஜம்ப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, ரைடர்ஸ் இன்னும் இவ்வளோ ரைடர்ஸ் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா? நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. நம்ம ட்ரிப் கிளம்பிட்டோம். இப்போ டீ சாப்பிட நிப்பாட்ட போகிறோம். டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரைடு தான் நினைக்கிறேன். நான் ஸ்டாப் ரைடாக போடுங்க அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். பார்ப்போம், பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் 149 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸோ ப்ராப்ளமே இல்லை, அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். இந்த வேண்டி வர ஒரு 80-90க்கு மேலே போக பண்ணிடுது. 90 கிட்டே லாக் ஆகுது. அப்படியே 6000 RPMல லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் எதுவுமே போக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 8000 RPMல இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சு சரியான மழை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு உங்களுக்கு. நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வராங்க, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எங்கேயுமே நல்ல இடமாவே எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, அப்புறமா எடுத்துக்குவோம் ஃபோட்டோஸு அப்படின்னு. ஏதாவது சீனிக்காக இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்போம். ஒரு ஃபோட்டோஸு நம்ம கேமரில் எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது வந்து புதுசாக வாங்கின கோப்ரோ. பின்னாடி அழகாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணால் நல்லா போகுதுங்க இந்த வண்டி. ஓகே, 110 வரைக்கும் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஊருக்குள்ளே தான் ரொம்ப டென்ஷன் பண்ணிச்சு. இப்போ ஓகே தான். ஆனால் விண்டு நாய்ஸ் உள்ளே வருதான்னு தெரியல. இந்த ஹெல்மெட், ஆஃப் ரோடு ஹெல்மெட்டில் கண்டிப்பாக வரும் விண்ட் நாய்ஸு. பார்ப்போம் இந்த அளவுக்கு வருதுன்னு. ஆடியோ ஓரளவுக்கு ஏதாவது மேட்ச் பண்ணி தான் போடணும் போல இருக்கு. எனக்கு ஆடியோ வீட்டில் கோப்ரோ மாட்டி செக் பண்ணிட்டேன், ஆடியோ வருது. சரி ஓகே, ஆடியோ வந்துச்சுன்னா போதும். அப்புறம் நாய்ஸ் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இருக்குது ரோடு. டக்கு டக்குன்னு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஊருக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணது இந்த இடத்துல கவர் பண்ண முடிஞ்சுன்னா நல்லது தானே. நம்ம ஊரில் பூ வைப்பாங்க, இங்கே மாலையெல்லாம் போட்டு காலையிலே விற்கிறாங்க. நிறைய கல்யாணம் பண்ணுவாங்களோ இந்த ஊரில். அங்கே மயில் உட்காந்துருந்துச்சு பார்த்தீங்களா? நான் கவர் ஆச்சான்னு தெரியல. கவர் ஆச்சுன்னா ஜூம் பண்ணி போடுறேன். அங்கே மயில் உட்காந்துருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுல. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது வியூன்னு? அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இங்கே நடுவில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பிளேஸ் நல்லா இல்லை, டக்குன்னு அந்த சன்ரைஸ்க்கு அந்த டைமில் நல்லா இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் கூட சும்மா என் ஓட்டின வண்டி அதை போட்டிருக்கேன் பாருங்க. வாங்க போ, கொஞ்சம் ஸ்பீடாக வாங்கலாம். ஏன் அதை ஸ்லோ பண்ணுறீங்க? நோந்து ஓகே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த டேங்க் பேக்குக்கு தான் ஒரு வழியே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஒரு பம்ப் வந்தாலே லூஸ் ஆகிடுது. ஓகே, சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். இதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப்பே கிடையாது. நேராக இது தான், நம்ம சிக்மங்களூர் தான். ஹாஸ்டனோ போயிட்டு அங்கேருந்து டைவர்ட் ஆகிற மாரி சொன்னாங்க. இங்கே இது இந்த கிலோமீட்டர் இன்னும் இந்த கரெக்டாக இந்த பைபாஸ் வந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸ்.
இப்போ நம்ம ஹாசன் அங்கே வந்துட்டோம். இதுதான் வந்து ஜங்ஷன். கரெக்டாக பெங்களூர்லேருந்து வரீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹாசன் வந்துடுங்க. நேராக ஒரே பைபாஸ் தான், 143 கிலோமீட்டர்ஸ். ஒரே பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இங்கேருந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும். அந்த 4 ரோடு ஒன்று வரும், அதில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அப்படியே சிக்மங்களூர் போகிற ரூட்டு. இங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டு தான், அங்கேருந்து எடுத்தீங்கனாலே ஸ்ட்ரைட் தான் வரும். எங்கே போனாலும் இந்த சிக்னல் போட்டாங்கன்னா செம்ம டிராஃபிக் தான் ஆயிடுது. ஒரு 2 நிமிஷம் தானே இருக்குது. இங்கே வருங்க பின்னாடி ஃபுல் டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் ஒரு 60 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குமா. இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். லாஸ்ட் டைம் வரும்போது ஹாசன் வந்தது தான், ஆனால் வந்த ரூட்டு மாரியே தெரியல இது. ஏன்னா பைபாஸ், இவ்வளோ பெரிய பைபாஸ் எல்லாம் அப்போ பார்க்கல நான். மேபி சென்னையிலேருந்து வரும்போது டிஃபர் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க ரூட்டு வர்றதுக்கு. ஆனால் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. எப்படின்னா சீனிக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் வண்டியில் வரோம் நம்ம டாப் செக் பண்ணணும்னா அழகாக இதில் வரலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ரசித்து பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஹாசன் அந்த ஊரில் வந்து சூப்பர் பைக் வச்சுருக்கிறவங்க யாரோ இடிச்சிட்டாங்க போல இருக்கு ஒரு கிராமத்து மக்களை. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு எந்த சூப்பர் பைக் வந்தாலும் உடைக்கிறது அது இதுன்னு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எட்வின் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வருது சிக்மங்களூர் போதா, இந்த பைபாஸ்க்காகவே நிறைய பேர் வராங்க. வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இப்போ சொல்லப்போனால் அங்கே பைபாஸ் வைக்கணும் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சூப்பர் பைக்லாம். இங்கே ஊருக்குள்ள வந்தது எதுவும் சூப்பர் பைக் எதுவும் தெரியல இப்போ வரைக்கும், எதுவும் கிராஸ் ஆகல. நானும் எட்வின் ப்ரோவும் போயிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து சுராஜ் ப்ரோ போயிட்டு இருக்காங்க. எப்படியும் 12,000 நினைக்கிறேன். மணி 10, 12,000 மேபி. ஓகே காசு, நம்ம இப்போ வந்து ஹில்ஸ் ஏற போகிறோம். ஹில்ஸ் ஏறது மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுறேன், பேட்ரி அவர் மாற்றினார், GoPro பேட்ரி. கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது, முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான், கரெக்டாக இருக்கும். என்னாச்சு ப்ரோ? செல்ஃப் எடுக்குதா இல்லையா? என்னது இது? ஓகே வாங்க போவோம். ஓகே, நம்ம ஹில்ஸ் ஏறதுக்கு மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, GoPro எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். வருங்க இல்லை நான் ஏற்கனவே, ஆனால் எடுத்து வச்ச 9 கவர் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு. கேம் வேறு இருக்குது கையில். இப்போ கொஞ்சம் மழை இல்லை, அங்கே மழை இருக்கு, இங்கே மழை இல்லை. GoPro வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபான்னு தெரியல. என்ன இது சாதா ட்ரெஸ்லிங் தான் ஆகுது. இதுக்கே போச்சுன்னா கடுப்பாயிடுவேன். ஓகே வாங்க ஹில்ஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ஹில் மாரி இல்லாமல் ஒரு மாதிரியே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி டக்குன்னு கேப்சர் பண்ணுவோம். இது வரைக்கும் நார்மல் ரோட்டில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தென்னை மரம்லாம் கீழே போயிருக்கு. ஹில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈக்குவல் ஆகுது. வெறும் ஃப்ளாட்டாக தான் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஹில்ஸ் நம்ம ஊரில் இப்போ சுற்றுறமே இன்னும் சுற்ற ஆரம்பிக்கல. ஐ மீன் ஹேர்பின் பெட் அது எதுவும் வரலங்கிறேன். அஃபிஷியலி என்டர்டு சிக்மங்களூர் வந்தாச்சு. உள்ளார இருக்கு. இது வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு.
கரெக்டாக 28 கிலோமீட்டர் வருது. சிக்மங்களூர் எண்ணில் உள்ளே என்ட்ரி ஆகிறோமா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல, பார்ப்போம். ஹேர்பின் பென்ஸ் இருக்குதா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுவும் டிஸ்கஸும் பண்ணல நாங்கள். அப்படியே இது வேறு லூஸ் ஆகிடுது பேகு. திடீர்னு ஏதோ டனல்லேருந்து வெளில வந்த மாரி பளிச்சுன்னு இருக்கு. அங்கே வந்தோம், ஃபுல்லாக இதுமாரி இருந்துச்சு. எப்படின்னா ஃபுல்லாக மறைச்சி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை விட்டு வெளியில் வந்தால் செம சீனிக்கான வியூவாக இருக்குது. 360 ஆன் பண்ணி வைக்கிற பாருங்க, 360 வியூ பாருங்க. வெல்கம் டு சிக்மங்களூர், லேண்ட் ஆஃப் காஃபி. ஓ, காஃபிக்கு இங்கே தான் இதுவோ. சிக்மங்களூர் எங்கள் ஸ்டே கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டானுங்க. அது என்னென்னா ஃபோனே எடுக்காமல் காலையில் 11 o'clock செக்இன் சொல்லியிருந்தோம். 10 o'clock செக்இன் சொல்லியிருந்தோம். சரி 11 o'clock ஆகிடுச்சு, இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபுல் பே பண்ணியாச்சு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நம்ம கிளம்புவோம். இந்த ரேவிங் சவுண்டு தான் வேற லெவலில் இருக்குது. நம்மள ஒரு ஹைப்லேயே வச்சிருக்கு. கரெக்டாக சிக்மங்களூர் என்ட்ரி ஆகிற மழை பெய்யுது. எங்களுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஏதோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, பார்த்துப்போம். ரூமுக்கு தான் லொக்கேஷன் போட்டிருக்கோம். கூகுள் மேப் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, என்னென்னமோ பண்ணுறாப்புல. ஹலோ கைஸ், நமக்கு வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் ரூமு. நமக்கு மொத்தம் டெர்ரஸில் தான் இருக்குது. நானும் டெர்ரஸ் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது கடுப்பாக இருந்தேன். கிளைமேட் சமைச்சு இல்லைக்கு இந்த வெயிலுக்கும் சூப்பராக இருக்குது. நம்மளை சுற்றி மழை தான். சிக்மங்களூர் மெயின் சிட்டியில் தான் எடுத்திருக்கோம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் மேலே ஹில் டாப்பு இங்கே போயிட்டு ஹில் டாப் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கலாம், நல்லா இருக்குது, நிறைய சீனிக் பிளேஸ்லாம் இருக்குன்னாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சரி போய் முதல்ல சாப்பிட போகிறோம். சிட்டி போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ரூட் இது தான். நீங்கள் மெயின்லேயே தான், இதுதான் மெயின் ரோடு. இதுதான் மெயின் ரோடு. இப்படியே இந்த ஹில் டாப் போக வேண்டியதான் நம்ம. ஓகே, ரூம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நல்லா ஒரு இது மட்டும்தான் காட்டிருந்தாங்க. இந்த டெர்ரஸ் இருக்கிறது நல்லா இருக்குது. நைட்டு உட்காந்து ஜாலியாக பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு. இதை விட நாளைக்கு கூர்க்கில் இதை விட சூப்பரான ஸ்டே ஒன்று இருக்குது. நீ கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். A little longer than a few minutes later.
ஓகே கைஸ், அப்படியே நம்ம வந்து இப்போது ஒரு 3-4 பெண்டு தான் வந்திருப்போம். அதுக்குள்ளார மிஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. சரி நீ பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கேயே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு செம வருத்தம் இருக்குது. செம மழை பெய்யுது, செம மிஸ்ட்டு, செம மழை. ஏதாவது வியூ உங்களுக்கு தெரியுதா? உங்கள் கேமராவில் கூட தெரியும் போல இருக்கு, நேரில் ஒன்றும் இல்லை. செம்ம மிஸ்டாக இருக்கு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே. ரெயின்கோட்டு, ரெயின்கோட். ఏం చేసే కయ్యలేదు ఏంటి పోతాండి. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఫైన్ మనము நான் போகிறது வேஸ்ட்டா? வேஸ்ட் ப்ரோ. இப்படி உள்ள என்ன பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியாது. எது வியூ கூட கிடையாது நம்மளுக்கு. அங்கே போனால் நம்மளுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? அங்கே பெட்ரோல் இல்லை, லோ ஃபியூல் காட்டுங்க. 6 கிலோமீட்டர்ஸ் అనేది எங்கே வர்றது? கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்குறோம் நம்ம. ஒரு சைடு ఏంటి పోయి ఇప్పుడు వాన్ పడతాను. ఇక్కడ వ్యూ కూడా తెలుసలేదా? వ్యూ తెలుసలేదు. అవును. ఏం చేసేది? వాపస్ పోయేదా? హలో, వాపస్ పోయేది పెట్రోల్ లేదురా నా దాంట్లో. హలో, కావాలంటే పోయేస్తాను, నేను ఈడ వెయిట్ చేస్తాను. అయిపోయినంటే அந்த இதில் இருக்கோம். எங்கே இருக்கீங்க? யார் பைக் போடுறோம்? பேக்கப் பிளான் இருக்கு மேன். இங்கேயும் நாங்களும் மலையில் தான் நின்றுட்டுருக்கோம். ஓரமாக நின்றுட்டுருக்கோம். சரி சரி, அங்கே இருக்கட்டும், வந்துடுறேன். இந்த வரேன், அங்கேயே நில்லுங்க, வரேன். சரி இதோ வரேன், இதோ வந்துடுறேன். பெங்களூர்லேருந்து குடம் வாங்கிட்டு வந்து இங்கே உடைக்க வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஐயோ, ரைட் கார்டு கொடுக்க மாட்டியா? ஃபுல்லாக நடை வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. இவரு இன்ஸ்டா 360யும் கோபுரமும் தர, அதுலேருந்து தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது வெளியில். வாட்டர் ப்ரூஃப் தான் அது. மவுண்டெல்லாம் போட்டா மீடியம் கூட என்னத்தை பண்ணுறது? மடிக்க கூட முடியாது. போய் தப்பு அதான் சொல்கிறேன், பெங்களூர்லேருந்து கூட வாங்கிட்டு வந்து இங்கே உடைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு போடுறதுன்னு தான் இருக்கு. மழை பெயர் என்ன? நாங்கள் இந்த மழை சரியாக பிடிச்ச மழை பெய்யறதுனால தான் இங்கே இவ்வளோ இது இருக்கும். மழை பெய்யல அதே மறுக்கணும். என்ன ப்ரோ இது? ஜாலியாக இருக்கீங்களா? ஹலோ, மொபைல் செம்மையாக தெரியுது. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாரும்? எட்வின் திருப்பம் மழை
ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே, அங்கே எட்வின் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக கரெக்டான டைம் வந்துருக்கோம்ல நம்ம. எப்போ இவ்வளோ கூட்டம் இருக்காதா? எப்பவுமே இவ்வளோ கூட்டம். மான்சூன்ல வந்துருக்குறாங்க. ஆனால் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. ஓ, அங்கே நம்ம அப்படியே பேசுறோம் இல்லையா? ஆமாம். பெங்களூர் இருக்காதான் இங்கே தான் வந்து வரும்போதே அவ்வளோ ரைடர்ஸு வரும்போதே உங்கள்கிட்ட காலைல காட்டினேன்னா அது மோஸ்ட்லி இங்கே தான் வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் கொஞ்சம் மேலே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ரிட்டன் ரூமுக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மேலே எந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் எதுவும் அலோட் பண்ணலையா. ரொம்ப மிஸ்டாக இருக்குது, ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் ரிட்டன் அனுப்பிட்டுருக்காங்க. சரி, நானும் அப்படியே சரி ரூம் கிளம்பிடுவோம். ஏன்னா மணி ஆல்மோஸ்ட் இப்போ 5 இந்த வண்டியில் வேறு ஒயிட் லைட் தான் இருக்குது. அதுவும் வண்டியோட வேறு அந்த லைட் தான் இருக்குது. இது வச்சு எல்லாம் ஹில் இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஹேப்பி சின்ன 2 வே ரோடு தானே இது. அதனால தான் சரி அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. மேபி நாளைக்கு காலையில் வந்தேன்னா இந்த விளாகில் கடைசியாக போடுறேன். இல்லை நாளைக்கு காலையிலேயும் மிஸ் ஆகிடுச்சுன்னா நேராக நம்ம கூருக்கு விளாக் தான். நாளைக்கு சிக்மங்களூர் டு கூருக்கு கிளம்புறது அந்த விளாக் தான் பார்ப்போம். இந்த கிளைமேட்டை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள்.